அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிசியோகிராஃபி டிவிஷனில் ஹிமாலயாஸ் மட்டும் முடிச்சிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மீதமுள்ள ஒரு 5 ஹெட்டிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம், சைடு ஹெட்டிங். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது பிளைன்ஸ், வடபெரும் சமவெளிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே ஹிமாலயாஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வடபெரும் சமவெளிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ முதல்ல சமவெளிகள் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சமவெளிகள்ன்றது ஆறுகள் மூலயமா உருவாகிறதா பார்த்துக்கிட்டோம்னா சமவெளிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆறுகள் எங்கெங்கே இருக்கோ, இந்தியாவில் ரிவர்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே ஃபுல்லாமே உருவாகிறதா சமவெளிகள்னு சொல்லி பார்த்தோம். ஸோ முன்னாடியே அந்த ஹிமாலயாஸ் உருவானதுக்கு அப்புறம் முன்னாடியே பார்த்தோம், ஹிமாலயாஸ் இங்கே இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட் வரைக்கும் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அதுல இருந்து வர ரிவர்ஸ்னால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா சமவெளிகள் வந்து உருவாகுது. ஸோ அந்த ரிவர்ஸ் கீழே வந்துட்டு இந்த ஒரு 7 மாநிலங்கள்ல சமவெளிகளாக உருவாயிருக்கு. ஸோ லாஸ்ட் குரூப் டூ கிடையாது, 2021 அந்த குரூப் டூ கொஸ்டின்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆறுகளின் வேகம் குறைவதனால் உருவாகும் நிலத்தோற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல்டான்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்லேயே இருந்துச்சு. டெல்டா, எஸ்டூரிஸ், கலிமுகங்கள், ஆறுகளின் வேகம் குறைவதனால் உருவாகும் நிலத்தோற்றம் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரில் டெல்டா வந்து ஆன்சரில் இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம குரூப் 2A வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இப்போ சேர்த்து வச்சதுக்கப்புறம் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து விட்டுருந்தாங்க. அந்த இதில் கேட்ட கொஸ்டின் தான் இந்த இது, ஆறுகளின் வேகம் குறைவதனால் உருவாகும் நிலத்தோற்றங்கள். அப்போ நம்ம சமவெளிகள்ன்றது பார்க்கும்போது ஆறுகள்னால தான் உருவாகுது. அப்போ அதிகமான ஆறுகள், வற்றாத ஆறுகள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஹிமாலயாஸ்ல தான் இருக்கு. கங்கா, பிரம்மபுத்திரா, சிந்து ரிவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே உருவாகி, சிந்து ரிவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பாகிஸ்தானில் ஓடும். கங்கா ரிவர் இங்கே ஆரிஜினேட் ஆகிட்டு பெங்காலில் போய் முடியும். பிரம்மபுத்திரா ரிவர் இங்கே ஆரிஜினேட் ஆகிட்டு அதுவும் பங்களாதேஷில் தான் போய் முடியும். இங்கே தான் மிகப்பெரிய ஆற்று தீவுகளை வந்து உருவாக்கும், மிகப்பெரிய ஆற்று டெல்டாக்களை வந்து உருவாக்குகிறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் சமவெளிகள் வந்து உருவாகும். ஸோ அந்த டைப்பை தான் என்ன வச்சிருக்காங்கன்னா 7 மாநிலங்களில் சமவெளிகள் பரவி கிடக்கு. ஸோ அந்த டைப்பை தான் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமாக ஆறுகள் உருவாகிறதுனால வண்டல் மண்கள்னால தான் என்ன உருவாகும்னா டெல்டா ஃபார்மேஷன் நடந்து உங்களுக்கு சமவெளிகள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை கூட சின்ன கீவேர்டு மாதிரி நம்ம நான் வச்சுக்கலாம். ஸோ மவுண்டெயின்னா இந்த மாதிரி கூரை இருக்கிறது தான் மவுண்டெயின் சொல்லி சொல்லுவாங்க. மவுண்டெயினில் பாதியாக இருக்கிறது தான் பீடபூமிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. பீடபூமியிலையும் கொஞ்சம் கீழே இருக்கிறது தான் சமவெளிகள்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மவுண்டெயின்றது இந்த மாதிரி கூரை இருக்கிறது, அதில் பாதியாக இருக்கிறதா பீடபூமிகள், அதுலேயும் பாதியாக இருக்கிறதா சமவெளிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சைஸை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க சமவெளிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் உள்ள 7 மாநிலங்களில், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எத்தனை மாநிலங்களில் வந்து சமவெளிகள் பரவி கிடக்கு? 7 மாநிலங்கள் வந்து பரவி கிடக்கு. 2400 மீட்டர் அகலமும் 240 கிலோமீட்டர் டு 320 கிலோமீட்டர் வந்து மேற்குல இருந்து கிழக்கு வரைக்கும் அகலமா இருக்கு. நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர்ஸ். இந்த 7ன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய இடத்துல நீங்க 7ன்றது பார்ப்பீங்க, 7 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்ற 7ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட பரப்பளவு கூட நம்ம என்ன பார்த்துருப்போம், 7ன்னு சொல்லி பார்த்துருப்போம். உலக அளவில் 7வது இடத்துல வந்து இருக்கு, ஆசிய கண்டத்துல 2வது இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். 7ன்றது முக்கியம். நிறைய இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் தெரிலனா சில டைம் வந்து என்ன போட்டு வச்சுக்கோங்க, 6, 7, 8 ஆன்சர் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சிருந்தாங்கன்னா 7ன்றது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், தெரியாத பட்சத்துல மட்டுமே. ஓகேங்களா? அடுத்து ஸோ இந்த டைப்பை தான் எப்படி பிரித்து வச்சிருக்காங்கன்னா பாபர், டெராய், அடுத்த டைப் பார்த்துக்கிட்டோம்னா பாங்கர், அப்புறம் காதர், ஸோ லாஸ்ட் ஒன் டெல்டா. இந்த மாதிரி சமவெளிகளை பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே குரூப் 4ல அடிக்கடி கேட்குற கொஸ்டின். பாபரோட டைப் என்னது, தராயோடது என்னது, மேட்ச் த ஃபாலோவிங்ல நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பாபர்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, சின்னது தான், ஹோல்ஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபர்ன்றது என்னது, நுண்துளைகள் வந்து அந்த இடத்துல அதிகமா இருக்கும். அப்போ பாபரோட நிலப்பகுதிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ மணல் பரப்புகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையா வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாபர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ மவுண்டைன் ரீஜன்லேருந்து ரிவர் கீழே இறங்கி சின்ன சின்ன ஹோல்ஸ்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போயிடும். அப்போ அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்குமா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. ஈரப்பதம் இருக்காது.
ஸோ அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இச்சமவெளி இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெருமணல்கள் அல்லது பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. இச்சமவெளி சிவாலிக் குன்றுகளின் தென்புறம். இங்கே நம்ம பார்த்தோம் மவுண்டைன் ரீஜன் கீழே தான் இந்த சமவெளிகள் ஃபுல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக், அது கீழே இருந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் என்னது, இந்த பாபர் சமவெளின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே கீவேர்டு கொடுத்துருக்காங்களா, இந்த சமவெளி சாகுபடிக்கு ஏற்றதல்ல, பெரிய வேர்க்கண் கொண்ட பெரிய மரங்கள் மட்டுமே இப்பகுதியில் செழித்து காணப்படுகிறது. அப்ப சின்ன சின்ன ஹோல்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கு. அப்ப அங்க போன ஹோல்ஸ்குள்ள போன தண்ணி வாட்டர் ஃபுல்லாமே மலைகள்ல இருந்து இறங்கி வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஹோல்ஸ்குள்ள போன வாட்டர்ஸ் ஃபுல்லாமே எங்க ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெராய் ரீஜன்ல தான் ரிட்டர்ன் ஆகுது. அதனாலதான் தெராய் ரீஜன் சொல்லியிருக்காங்க அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும் காடுகள் வளர்வதற்கும் பல்வேறு விதமான வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட்ல ஈரப்பதம் எதுவும் இருக்காது, ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய மரங்கள் மட்டும்தான் வாழுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா தெராய் ரீஜன்ல அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கும். ஏன்னா பாபர் ரீஜன்ல உள்ள போன தண்ணி ஃபுல்லாமே எங்க ரிட்டர்ன் வருதுன்னா தெராய் ரீஜன்ல ரிட்டர்ன் வந்துருது. ஓகேங்களா? அப்ப தெராய் ரீஜன் தான் பாத்தீங்கன்னா அதிகமான காடுகள் வளர்வதற்கும் சதுப்பு நிலங்கள் அதிகமா எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தெராய் ரீஜன் சொல்லி போடணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு வெட்லேண்ட் சொல்லி கேட்பாங்க. வெட்லேண்ட் எந்த இடத்துல அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த சமவெளியில அதிகமா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பாபர், தராய், பாங்கர், காதர் அண்ட் டெல்டான்னு சொல்லி வச்சிருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா என்ன அடிக்கணும், தராய் ரீஜன் சொல்லி அடிக்கணும். ஏன்னா சதுப்பு நிலங்கள் ஃபுல்லாமே அங்கதான் வரும். மேக்சிமம் பிரம்மபுத்திரா ரீஜன் பக்கத்துல தான் தராய் ரீஜன்ஸ் ஃபுல்லாமே அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாங்கர். ஸோ பாங்கர் இது ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். ஓல்டு அலுவியல் சாயில் அண்ட் நியூ அலுவியல் சாயில்னு சொல்லிட்டு ஒரு 2 கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. அந்த இதுதான். ஸோ தராய் ரீஜன்ல பாதி பார்த்துக்கிட்டிங்கன்னா பாபருக்கு தெற்கு பகுதியில் அமர்ந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாபருக்கு தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்து பாங்கர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாங்கர் காதரும் சின்ன கீவேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதில் எல்லாத்தையும் புக்குக்குள்ளே இருக்கிறதெல்லாம் படிக்க தேவையில்லை, வெறும் அந்த கண்டென்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாங்கர்ன்றது ஓல்டு அலுவியல் சாயில், பழைய மண்டல்மண் சொல்லி சொல்லுவாங்க. காதர்ன்றது நியூ அலுவியல் சாயில் அண்டு பெட் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த அடுத்தடுத்து அடுக்கடுக்குகளாக வரதுல பழைய மண்டல்மண்கள் ஃபுல்லாமே சேர்ந்து ஒரு பெட்டு மாதிரி வந்து என்ன ஆகுதான், நியூ அலுவியல் சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. அது அதிகமான ஓல்டு அலுவியல் சாயில் சேர்ந்து பெட்டு மாதிரி ஆயிடுது. அதனாலதான் இதை என்ன சொல்றாங்கன்னா பெட் நிலம் சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? பெட் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப காதர் ரீஜன் எப்படி இருக்கு? காதர் மணல்கள், களிமண், சேறு மற்றும் மண்டல்களை கொண்ட வளமிக்க சமவெளிகளா இருக்கு. தராய் ரீஜன் பார்த்துக்கிட்டிங்கன்னா தராய் ரீஜன் எப்படி இருக்குன்னா சதுப்பு நிலங்கள் கொண்டதா இருக்கும். மீன்வாழ் உயிரினங்கள் அந்த மாதிரி அதிகமா இருக்கும். இறந்த பொருட்கள் உருவாகிறதுனால அதுல சதுப்பு நிலங்கள் ஃபுல்லாமே அதிகமா இருந்துச்சு. இங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா காதன்றது நியூ அலுவியல் சாயில். அப்ப நியூ அலுவியல் சாயில்ன்றது தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்ப களிமண், சேறு, சகதி அந்த மாதிரி வந்து சேர்ந்து இருக்கிறதா பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ அலுவியல் சாயில்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் டெல்டா. இதை தான் இந்த டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருந்தாங்க. குரூப் 2 2A கொஸ்டின் பேப்பர்ல மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று விட்டுருந்தாங்க 2021ல. அந்த கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். ஆறுகளின் வேகம் குறைவதனால் உண்டாகும் நிலத்தோற்றம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டெல்டா. அது எப்படி சார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ ரிவர் மவுண்டைன் ரீஜன்ல இருந்து கீழே வந்து எங்க போய் கனெக்ட் ஆகும், கடைசியில சீல தான் போய் கனெக்ட் ஆகும். அதாவது ஓசன் கடல்ல தான் போய் கலக்கும். ஓகேங்களா? அப்ப தண்ணி வேகமா ஃபோர்ஸ்ல வருது, மவுண்டைன் ரீஜன்ல இருந்து வேகமா வருது, வந்துட்டு இருந்தது கடல்ல போய் கலக்கும் போது, ஸோ கடல்ல கலக்கும் போது இந்த இடம் ஃபுல்லாமே என்ன ஆயிரும், இந்த சேஃபுக்கு டெல்டா சேஃப்க்கு வந்து வரும். ஸோ மேக்ஸ்ல கூட நம்ம பார்த்துருப்போம். இது ட்ரையாங்கிள்னு சொல்லியிருப்பாங்க. பிசிக்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்டான்னு சொல்லி நம்ம குறிப்போம். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நிலத்தோற்றங்கள் இந்த இடத்துல உழுகிறதுனால தான் இந்த ஆறுகளின் வேகம் குறைவதனால உருவாகிற நிலத்தோற்றம் சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆறுகளின் வேகம் எங்க குறையுது, வேகமா வந்துட்டு இருந்தது இடையில போய் முட்டி நிக்குது. எங்கன்னு பார்த்துக்கிட்டா கடற்கரை ஓரங்கள்ல. அப்படி முட்டு நின்றோன்னா வண்டல் மண்கள் ஃபுல்லாமே எந்த சேஃபுக்கு வருதா, இந்த முக்கோணம் சேஃபுக்கு வருது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்க டெல்டா ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பார்த்துக்கிட்டீங்கன்னா கிழக்கு கடற்கரை ஓரமா நடக்கும். நம்ம இந்தியாவோட பகுதிகளில் கிழக்கு கடற்கரை ஓரங்கள்ல தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமான டெல்டா ஃபார்மேஷன் வந்து நடக்கும். அப்போ மேற்கு கடற்கரையில் என்ன சார் நடக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டூரிஸ் வந்து நடக்கும். ஸோ எஸ்டூரிஸ் என்னது, டெல்டானா என்னது,
ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. கலிமுகங்கள்னா என்னது? பொங்கு முகம், கலிமுகம் அப்படின்னு சொல்லி தமிழில் கேள்விப்பட்டிருப்போம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எஸ்டூரிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்டான்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ டெல்டாக்கு ஒரே கான்செப்ட் தான், ஆறும் கடலும் சேர இடம் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும், ஆறும் கடலும் சேர்ற இடத்தோட பேர் தான் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி டெல்டா ஃபார்ம் ஆகாம டைரக்டா ஆறு வந்து டைரக்டா கடல்ல போய் கலந்துச்சுன்னு வச்சுக்கோங்கவே, அதுதான் கலிமுகம் சொல்லி சொல்லுவாங்க. இப்ப கூவம் ஆறுன்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம் நம்ம சென்னையில. கூவன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு நிலத்தோற்றமும் உருவாகாம ஆறும் கடலும் டைரக்டாவே கலந்துருக்கும். பக்கத்துல எந்த நிலத்தோற்றங்களே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க, எஸ்டூரிஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க, கலிமுகங்கள் சொல்லி சொல்றாங்க. இதுவே டெல்டா பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்டா ஃபார்மேஷன், நிலத்தோற்றங்கள் உருவாச்சுன்னா டெல்டான்னு சொல்றோம். நிலத்தோற்றங்கள் இல்லாம ஆறும் கடலும் சேர்ற இடத்த ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கலிமுகங்கள் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் இதில் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். டெல்டா ரீஜன்ல 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று சாஸ் சதுப்பு நிலப்பகுதியை பில்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப டெல்டா ஃபார்மேஷன் ஆகும்போது நிறைய வண்டல் மண்கள்லாம் சேர்ந்து இருக்கும். அந்த வண்டல் மண் சமவெளியோட உயர்நில பகுதிகள் என்ன சொல்றாங்கன்னா சாஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதுவே சதுப்பு நில பகுதிகளா இருந்துச்சுன்னா அதை வந்து பில்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி கீவேர்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. எப்படி மாத்தி கொடுப்பாங்க? அதாவது வண்டல் சமவெளி பகுதி உயர்நில பகுதி வந்து பில்ஸு, சதுப்பு நில பகுதி சாஸ் அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு கிளான்ஸ் ரீட் மட்டும் தான் புக்கை பண்ணிட்டு போயிருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா கரெக்ட்னு சொல்லி ஆன்சர் தோணும். அப்படி கிடையாது. ஏன்னா கரெக்டா ரீட் பண்ணாதான் அந்த இடத்துல ஆன்சர் கிடைக்கும். வண்டல் சமவெளிகள் உயர்நில பகுதி சாஸ், சதுப்பு நில பகுதி தான் பில்ஸ். இது அப்படியே மாத்தியும் கொடுப்பாங்க. அதனால நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இது இந்த சமவெளிகளோட டைப். இதை மையமா வச்சுக்கிட்டு இந்தியாவோட சமவெளிகளை 4 டைப்பா பிரிச்சிருக்காங்க. எதை வச்சு? காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை வச்சுட்டு 4 டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுல தான் 4 டைப் என்னென்னா ராஜஸ்தான் சமவெளி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கேட்ட குரூப் 2 கொஸ்டின், குரூப் 2 குரூப் 4 அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மட்டுமே கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பாயிண்ட் மட்டுமே கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. பாயிண்ட் மட்டும், அதாவது எந்தெந்த டைரக்ஷன்ல என்னென்ன இருக்கு, இது அப்படியே மாறாம அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 2 இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எதுனா இந்த கடைசி 2. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாமே ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. கீழ்கண்டவற்றில் எது சரியானது தவறானதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ராஜஸ்தான் சமவெளி ஆரவழி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்திருந்தாங்க. பஞ்சாப் ஹரியானா சமவெளி இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. கரெக்ட். கங்கை சமவெளி மேற்குள்ள யமுனை ஆற்றில் இருந்து கிழக்கில் உள்ள வங்கதேசம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா மேற்கு வங்காளம் சொல்லி கொடுத்துருங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு சின்ன மைனூட்டா தான் மாத்துறாங்க. அப்ப பங்களாதேஷ்ன்றதை எடுத்துட்டு பங்களாதேஷ் பக்கத்துல தான் என்ன இருக்கு, வெஸ்ட் பெங்கால் இருக்கு. அப்ப இந்த இடத்துல மேற்கு வங்காளம் சொல்லி கொடுத்துறாங்க. நம்ம சும்மா ரீட் மட்டும் தான் பண்ணிட்டு போயிருப்போம் புக்கை, அதனால தெரிஞ்சிருக்காது. அப்ப என்ன கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்கணும், இந்த இடம் கொண்டு படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்க படிக்கிறது சமவெளிகள். அப்போ இந்தியாவில சமவெளிகள்ன்றது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகுது, எந்த இடத்துல முடியுது. இதே போலதான் ரிவரும் எந்த இடத்துல ஆரம்பிக்குது, எந்த இடத்துல முடியுதுன்னு சொல்லி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரிதான் இந்த சமவெளிகளையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கங்கை சமவெளி மேற்குள்ள யமுனை ஆற்றில் இருந்து இந்த யமுனை கூட மாத்துவாங்க, சோன் ஆற்றில் இருந்து, அந்த மாதிரி சோன் ஆற்றில் இருந்து சம்பல் ஆற்றில் இருந்துன்னு மாத்துவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் குழம்பிடக்கூடாது, தெளிவா படிக்கணும். ஓகேங்களா? ஸோ கங்கை சமவெளி மேற்குள்ள யமுனை ஆற்றில் இருந்து வங்காள தேசம் வரை உள்ளது. அதே போல இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா தான் கொடுத்திருந்தாங்க. பிரம்மபுத்திரா சமவெளி பெரும் பகுதி அசாமில் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஆனா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மேகாலயாவில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுமே கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. அதனாலதான் கரெக்டா ரீட் பண்ணும். அப்ப லாஸ்ட் 2 தப்பா கொடுத்திருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில, முதல் 2 கரெக்டா கொடுத்திருந்தாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 2 கரெக்ட், லாஸ்ட் 2 வந்து ராங். ஓகேங்களா? அதனால இந்த அளவுக்கு கூட முக்கியமா நம்ம படிச்சுட்டு போயிருக்கணும். இங்க பாருங்க, இதெல்லாம் கரெக்டா கொஸ்டின்ல கொடுத்துட்டான். வடகிழக்கு தென்மேற்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாங்க. நம்ம அதுல தான் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 போய் அடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால எல்லாத்தையுமே தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட் ஓல்டு புக்ல இருக்கு, நியூ புக்லயும் இருக்கு. நியூ புக்ல மென்ஷன் பாக்ஸ் மாதிரிலாம் கொடுக்கல, சும்மா அப்படியே கண்டென்ட்டா வரிசையா கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்க எப்படி படிக்கணும்னா, எந்த ரிவர்னால இந்த சமவெளிகள் வந்து உருவாகுது, எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, இதெல்லாம் படிச்சு வச்சோம். கிலோமீட்டர் ஈஸியா படிச்சிடலாம்.
ஸோ 1.75 1.75 கிலோமீட்டர் 1.75 கிலோமீட்டர். இங்கேயும் 3.75 எல்லாமே அந்த முக்காலே இருக்கு. ஸோ 1.25 3.25. இங்கே பார்த்தீங்கன்னா 56.275 சொல்லி சொல்லுவாங்க. இது பாயிண்ட் கிடையாது, கம்மா. ஓகேங்களா? 56,275 சதுர கிலோமீட்டர். அதுக்கப்புறம் எந்தெந்த ரிவர்னால இது ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி கேட்போம். ஸோ ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்க ரிவர் லூனி அண்டு சரஸ்வதி. அதுக்கப்புறம் பஞ்சாப் ஹரியானால என்னென்ன ரிவர்ஸ் இருக்கு? பியாஸ், சட்லஸ், ராவி ரிவர். இங்க 2 இது கொடுத்துருக்காங்க பாருங்க, இது இம்பார்ட்டன்ட். நீர்பிரிமேடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல டோப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. டோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 2 ரிவர் பக்கத்துல இருக்க ஒரு லேண்ட் ஃபார்ம், அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டோப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 2 ரிவர்னாலையும் இந்த நிலப்பகுதி வந்து வளமா அடையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹிஸ்டரியில கூட ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம், விஜயநகர பேரரசு அண்ட் பாபினி கிங்டம் சொல்லிட்டு. இந்த 2 கிங்டமுக்கு இடையில உள்ள ஒரு ஆறு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆறு என்னதான் டோப், வளமான பகுதின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கோதாவரி ஆந்திரா பக்கத்தில் இருக்க ஒரு ஆறு வந்து கொடுத்துருப்பாங்க. நீர்பிரிமேடுன்னு சொல்லுவாங்க, கங்கை யமுனை அண்டு யமுனை சட்லஸ். அப்போ இந்தியாவில் 2 விதமான டோப் வந்து இருக்கு. கங்காக்கும் யமுனாக்கும் பக்கத்தில் ஒரு இடம், அடுத்து யமுனைக்கும் சட்லஸ்க்கும் ஒரு ஆற்றிடை சமவெளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்தியாவில் உள்ள ஆற்றிடை சமவெளி என்ன எந்த ரிவரில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இந்த இதை நீங்கள் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் புக்குக்குள்ளே இன்னும் இன்டீரியராக நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு அது தெரியும். ஸோ அடுத்து கங்கை சமவெளி, கங்கையோட துணையாறுகள்னால உருவாது, காக்கரா, காண்டக், கோசி, கோமதி, யமுனை, சோன், சம்பல்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பிரம்மபுத்திரா, பிரம்மபுத்திராவோட துணையாறுகள்னால. முன்னாடி நான் சொன்ன சதுப்பு நில பகுதி பிரம்மபுத்திரா சைடு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இங்க ஒரு பாயிண்டா கொடுத்துருப்பாங்க பாருங்க. பிரம்மபுத்திரா ஆற்றல் வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்த பாயிண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இங்கதான் சதுப்பு நில பகுதியும் அதிகமா இருக்கு. இங்க மென்ஷன் பண்ணல, ஸ்கூல் புக்ல இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தீபகற்ப பீடபூமிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. தீபகற்ப பீடபூமிகள், தீபகற்ப பீடபூமிகள் இது நீங்க பெருசா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்க சும்மா ஷார்ட் நோட் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தீபகற்ப பீடபூமின்னு இருக்கு. ஸோ இதை தான் தீபகற்பம்னு சொல்லி சொல்லுவோம். 3 பக்கம் வாட்டர் அண்ட் ஒரு பக்கம் நிலப்பகுதி, இதை தான் தீபகற்ப பீடபூமின்னு சொல்லுவாங்க. நம்ம பீடபூமி இந்த மாதிரி 2 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. ஸோ மேலே இருக்க பார்ட் வந்து சென்ட்ரல் ஐலாண்ட் சொல்லுவாங்க, மத்திய உயர்நில பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது தக்கான பீடபூமி. இந்த 2 தான் சேர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? தக்கான பீடபூமி இந்த சைடு ஒரு ஃபேக்ட்டுமே கிடையாது, இந்த ஒரே ஒரு ஃபேக்ட் தான். தக்கான பீடபூமி என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னா ட்ரையாங்கிள் டைரக்ஷன்ல இருக்கு. எத்தனை லேக்ஸ் கிலோமீட்டர்னா 7 lakhs கிலோமீட்டர். ஏற்கனவே சொன்னோம்ல 7 சொல்றது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. அப்ப நிறைய இடத்துல இந்த 7 lakhs கிலோமீட்டர்ன்றது வரும், 7ன்றது வரும். மேல மத்திய உயர்நிலங்கள் இங்க அப்படியே வரிசையா இருக்கும். பண்டல்கண்ட் பீடபூமி, பாகல்கண்ட் பீடபூமி, அடுத்து சோட்டா நாக்பூர் பீடபூமி. அப்படியே அதுக்கு மேல பார்த்துக்கிட்டிங்கன்னா மால்வா பீடபூமின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அப்ப மத்திய உயர்நிலங்கள்ல எது பெரிய பீடபூமின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மால்வா பீடபூமி. இந்தியாவில் எது பெரிய பீடபூமின்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பீடபூமி, தக்கான பீடபூமின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 2ம் மொத்தமா சேர்ந்ததா என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்லணும். தீபகற்ப பீடபூமியை தான் 2 தான் பிரிக்கிறாங்க. ஒன்று மத்திய உயர்நிலங்கள், இன்னொன்று தக்கான பீடபூமி. இது 2க்கு இடையில உள்ள ரிவர் ஒன்று இருக்கும். இது 2 பிரிக்கிறது வந்து நர்மதை ரிவர். ஸோ நர்மதை ரிவர் பக்கத்துல 2 பள்ளத்தாக்குகள் வந்து இருக்கும், 2 மவுண்டைன்ஸ் மாதிரி. விந்திய சாத்புரா மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விந்தியா மேல இருக்கும், சாத்புரா வந்து கீழே இருக்கும். ஸோ விந்திய சாத்புரா மவுண்டைன் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்கு, இங்கிட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, இங்கிட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. இந்த டைரக்ஷன்ல இந்தியன் டெசர்ட் வந்து இருக்கு, தார் டெசர்ட் வந்து இருக்கு, அப்புறம் ஆரவல்லி மவுண்டைன்ஸ் வந்து இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், இங்கிட்டு கிழக்கு மலைத்தொடர்கள் ஃபுல்லாமே இருக்கும், கிழக்கு இமாலயாஸ் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ இதை தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. இந்த பீடபூமிக்கு எந்த டைரக்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் ஒரு ஃபேக்டா கூட ஆரவல்லி மவுண்டைன்ல
ஹையஸ்ட் பீக் வந்து கொடுத்துருக்காங்க குரிசிகார். ஆரவல்லி மவுண்டைன்றது ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டைன். அதுல குரிசிகார் கொடுத்துருக்காங்க 1722 மீட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒண்ணுல இதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா எந்தெந்த டைரக்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப தக்கான பீடபூமி, தக்கான பீடபூமியோட வடக்கு பகுதியில் என்ன இருக்கு? பண்டல்கண்ட், பாகல்கண்ட், சோட்டா நாக்பூர் பீடபூமி. சோட்டா நாக்பூர் பீடபூமி நார்த் வெஸ்ட் பக்கம் இருக்கு. சாரி, நார்த் ஈஸ்ட் பக்கம் இருக்கு. ஸோ ஈஸ்ட் இந்த பக்கம், வெஸ்ட் இந்த பக்கம். அதே மாதிரி பண்டல்கண்ட் எங்க இருக்கு? நார்த் வெஸ்ட் சைடு வந்து இருக்கு. மால்வா பிளாட்டியூஸ் நார்த்ல வந்து இருக்கு. அப்படிதான் சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவே ஆரமலை மவுண்டைன் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நார்த் வெஸ்ட் பக்கம் வந்து இருக்கு. ஓகேங்களா? வடமேற்கு திசையில தான் வந்து இந்திய பாலைவனமும் ஆரவல்லி மவுண்டைன் இருக்கு. அப்ப எந்தெந்த டைரக்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுவே மேற்கு தொடர்ச்சி மலை எங்க இருக்கு? தக்கான பீடபூமியோட மேற்கு பகுதியில இருக்கு. அப்படிதான் இந்த பாயிண்ட்ல ஃபுல்லாமே வரிசையா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது போக உங்களுக்கு ஃபேக்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்னு குரிசிகார் 1722 மீட்டர். அடுத்து சவுத் சைடு வெஸ்டர்ன் காட்ஸ்ல எது மிகப்பெரிய மவுண்டைன், தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் சொல்லிட்டு ஆனைமுடி சிகரம் சொல்லியிருக்காங்க 2695 மீட்டர். ஆனைமுடி சிகரம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனைமுடி சிகரம் பீக். ஓகேங்க. இதுவே தமிழ்நாட்டில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொட்டப்பெட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 2695 மீட்டர் ஆனைமுடி சிகரம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோட்டா நாக்பூர் பீடபூமி. இது மினரல்ஸ் கண்டென்ட்டுக்கு ஃபேமஸ். ஸோ டாடா ஃபர்ஸ்ட் அயன் இண்டஸ்ட்ரீஸ் 1907 ஜம்பஸ்பூர் சாக்சின்னு சொல்லி இப்போ மாற்றிட்டாங்க. முன்னாடி ஜம்பஸ்பூர்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. இப்போ ஸ்கூல் புக்கில் சாக்சின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்திருக்கு. முதல் தொழிற்சாலை எங்க, முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? டாடா அயன் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க. 1907 இந்த இடத்துல தான். ஸோ ஏன்னா இங்க நேச்சுரலாவே என்ன இருக்கு? மினரல்ஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கு. சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்க ஒரு ரிவர் கூட இருக்கும், இம்பார்ட்டன்ட் ரிவர். ஸோ என்ன ரிவர்னு பார்த்தீங்கன்னா சுபர்னேகா. டாடா அயன் இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்குன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. அதே மாதிரி அங்க உள்ள பீடபூமி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி. ரிவர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சுபர்னேகா ரிவர். அங்கதான் மினரல்ஸ் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ எந்தெந்த டைரக்ஷன்ல என்னென்ன இருக்கு, இதுல உள்ள புக்ல உள்ள சின்ன சின்ன ஃபேக்ட். இதை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா படிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தான் படிக்கணும். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலாம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? இதுல உள்ள என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்லாம் கேட்பாங்க. எந்தெந்த ரிவர்ல என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணாங்க, பல்நோக்கு திட்டம், ஆற்று பல்நோக்கு திட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தீபகற்ப பீடபூமி அவ்வளோதான். புக்ல அதே கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டி ரீட் மட்டும் நீங்க பண்ணீங்கனாலே போதும். ஸோ அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. இதுவும் சிம்பிள் தான். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை, ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை ஒன்றும் கிடையாது. குஜராத்தோட டெட் எண்ட் பாயிண்ட்ல இருந்து இங்க கன்னியாகுமரியோட டெட் எண்ட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? கன்னியாகுமரி வரைக்கும் இதளவு இல்லதான் என்னன்னு சொல்லாங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அதான் இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இம்மலைகள் தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதியிலிருந்து மேற்கு கடற்கரைக்கு இணையாகவே செல்கிறது. இணையாகவே செல்கிறது, செங்குத்தாக செல்கிறது, இந்த மாதிரியும் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஸ்டேட்மெண்ட்ல மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஸோ மேற்கு கடற்கரைக்கு இணையாகவே செல்கிறது. இதோட நார்த்தனுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, சயாத்ரி. இது இம்பார்ட்டன்ட். மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில் வடக்கு பகுதிக்கு பேர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சயாத்ரி. அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்க, குரூப் 1லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம். இதன் உயரமானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல உயரம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஈஸியா நான் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா இங்க என்ன இருக்கு? ஆனைமுடி சிகரம் இருக்கா இந்த பிளேஸ்ல 2695 மீட்டர். அப்ப தென்னிந்தியாவின் உயரமான சிகரம். அப்ப உயரம் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அப்ப இந்த சைடு தான் அதிகமா இருக்கு. அப்ப இங்க இருந்து இங்க போகும்போது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இதன் உயரமானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல அதிகரிக்கிறது. அப்ப நார்த்ல இருந்து சவுத்தை நோக்கி போக போக ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இங்க இருந்து இங்க போக போக ஹைட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கான்? அப்படி பெருசா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இங்க மவுண்டைனா சின்னதா இருக்கு, இங்க மவுண்டைன் இந்த மாதிரி பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்க ஆனைமுடி சிகரம் தான் ஹைட்டான பகுதி, அப்ப இந்த பக்கம் கம்மியா தான் இருக்கும். அப்ப நார்த்ல இருந்து தெற்கு நோக்கி போகும்போது உயரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், தெற்குல இருந்து வடக்கு நோக்கி போகும்போது உயரம் குறைஞ்சுக்கிட்டே போகும். இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆனைமுடி சிகரம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை, இந்த 3 மவுண்டைன்ஸும் சந்திக்கிற இடம் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனைமுடி சிகரம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த 3 மவுண்டைன்ஸும் சந்திக்கிற இடத்துல தான் என்ன இருக்கு? ஆனைமுடி சிகரம் வந்து இருக்கு. அது என்னென்ன மவுண்டைன்ஸ் கூட கேட்பாங்க. ஆனைமலை, ஏலக்காய் மலை அண்டு பழனி மலை. இங்க ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கு இம்பார்ட்டன்ட். எங்கன்னா கொடைக்கானல். ஸோ கொடைக்கானல் எங்க இருக்குன்னா பழனி மலையில வந்து கொடைக்கானல் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதான் வெஸ்டர்ன் காட்ஸ்ல உள்ள ஃபேக்ட்ஸ். அடுத்து ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ் இந்த மாதிரி போகும், கிழக்கு கடற்கரைக்கு இணையாக வந்து போகும். இதை 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க. சென்ட்ரு இதோட நார்த்தன் பாயிண்ட் பூர்வாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சதர்ன் பாயிண்ட் பார்த்தோம்னா கோரமண்டல் கடற்கரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நார்த்தன் பாயிண்ட் பூர்வாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சதர்ன் பாயிண்ட் கோரமண்டல் கடற்கரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கிழக்கு கடற்கரை பகுதி. ஸோ இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிகமான ரிவர்ஸ் இந்த சைடு ஓடுறனால, அதிகமான ரிவர் இந்த பக்கம் போறனால என்ன சொல்றாங்க, இத சின்ன சின்ன குன்றுகளா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிழக்கு கடற்கரைகளை அதிகமான ரிவர்ஸ் வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு சொல்லி சொல்லுவாங்க, ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, இந்த ரிவர்ஸ்லாம் அதிகமா இருக்கிறனால இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கிழக்கு கடற்கரையோர ஃபுல்லாமே அந்த மணல் அந்த மவுண்டைன்ஸ் ஃபுல்லாமே அரிச்சு சின்ன சின்ன குன்றுகளா வந்து மாத்திருச்சு. அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலை எப்படி இருக்கான்? நான் கண்டினியூஸ் மவுண்டைன். வெஸ்டர்ன் காட்ஸ் கண்டினியூஸ் மவுண்டைன். இதுவும் கொஸ்டின்ல கேட்கலாம். இங்க நான் கண்டினியூஸ் மவுண்டைன். ஏன் நான் கண்டினியூஸ் மவுண்டைன்? ஏன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஃபுல்லாமே அந்த பக்கம் அதிகமா இருக்கு, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. அதுதான் இதுல 3rd பாயிண்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸுக்கு ஒரு 3-4 பாயிண்ட், ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு ஒரு 3-4 பாயிண்ட். ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலுமே நல்லதுதான். ஓகேங்களா? ஆனா இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்தெந்த டைரக்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி. நார்த்தன் பாயிண்ட் பூர்வாதிரி, சதர்ன் பாயிண்ட் கோரமண்டல் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் நார்த்தன் பாயிண்ட் சயாத்ரி. 3 மவுண்டைன்ஸும் சேர்றது ஆனைமுடி சிகரம் சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஏன் இங்க நான் கண்டினியூஸ் மவுண்டைனா இருக்கு? ஏன்னா ரிவர்ஸ் அதிகமா இருக்கு. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணன் போன்ற ஆறுகள் ஃபுல்லாமே அந்த பக்கம் போறதுனால மலைகளை ஃபுல்லாமே அரிச்சு பள்ளத்தாக்குகளா அதாவது சின்ன சின்ன குன்றுகளா வந்து உருவாக்கிடுச்சு. அதனால டிஸ்கண்டினியூஸ் மவுண்டைன், இது கண்டினியூஸ் மவுண்டைன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதான் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வெஸ்ட் கோஸ்டலுக்கு முன்னாடி அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, டெசர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெசர்ட் இம்பார்ட்டன்ட் தான், அது கொஞ்சம் ஈஸியாக பார்த்துருவோம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோமா, கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடக தமிழ்நாடு எல்லை உள்ள நீலகிரி மலைகள் ஒன்றிணை. இது இம்பார்ட்டன்ட், ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம் நம்ம. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றிணைக்கும் பகுதி என்னன்னு சொல்லிட்டு நீலகிரி மவுண்டைன் சொல்லி பார்த்துருப்போம். அது கீழே கொடுத்துருக்காங்க பாரு, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி, இது போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கின்றனர். எது? ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து டெசர்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ டெசர்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டெசர்ட் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெசர்ட் எப்படி உருவாயிருக்கும்? இந்த மாதிரி தான். ஸோ இந்த ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, கடகரேகை, பூமத்திய ரேகை, கடகரேகை, மகர ரேகை. ஸோ ஈக்குவேட்டார், கேன்சர் அண்டு கேப்ரிகான் சொல்லி சொல்லுவாங்க. ஈக்குவேட்டார், கேன்சர் அண்டு கேப்ரிகான் சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ சூரியனோட லைட்ஸ் ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்ட்ரல் லைனில் தான் வருடம் முழுவதும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால பூமியில் உள்ள லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், அதாவது விண்டு, பூமியில் காற்று வந்து நிலையாக தான் இருக்குது. காற்றை வந்து யார் டைரக்ஷன்ஸ் மாற்றி விடுறான்னு பார்த்தீங்கன்னா சன்னோட லைட்டு தான் டைரக்ஷனை வந்து மாற்றுது. அப்போ விண்டோட டைரக்ஷன்ஸ்க்கு காரணம் யாருன்னா சன்னோட வெப்பம் தான் காரணம். ஓகேங்களா? அதுதான் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர் வந்து உருவாக்குது. அப்போ பூமி முழுக்க காற்று வந்து நிலையாக இருக்கு.
சூரியனோட வெப்பம் வந்து செங்குத்தா சென்ட்ரல் லைன்ல படுறனால இங்க உள்ள காத்து ஃபுல்லாமே ஆவியாகி மேல் எழும்பிடுது. அப்ப இந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அப்ப மற்ற பகுதியில் உள்ள ஹை ப்ரெஷர் காத்து ஃபுல்லாமே தெற்குல இருந்து காத்து இப்படி அடிக்கும், நார்த்ல இருந்து காத்து இந்த மாதிரி அடிக்கும். ஆனா இப்படி அடிக்க வேண்டிய காத்து என்ன ஆகுது, மாறி அடிக்குது கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ்னால. ஸோ இது ரைட்டு, இது லெஃப்ட், இங்க இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேங்களா? அப்ப கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் காரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல விண்டோட டைரக்ஷன் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல விண்டோட டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் சைடும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல விண்டோட டைரக்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் மூவ் ஆகும். ஸோ இதை தான் என்ன சொல்றாங்க, கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஜிஜி கொரியாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 1835ல என்ன பண்றாரு, இந்த ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஜிஜி கொரியாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு 1835ஆம் ஆண்டு ஜிஜி கொரியாலிசிஸ் ஒரு லா வச்சு கண்டுபிடிக்கிறார். அந்த லா கூட என்னன்னு சொல்லி கேட்பாங்க, ஃபெரல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெரல்ஸ் விதி அப்படின்னு சொல்றோம். ஃபெரல்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த விதி மூலமா தான் என்ன சொல்றாங்க, நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல விண்டோட டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது கிளாக் வைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சதர்ன் ஹெமிஸ்பியர்ல விண்டோட சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாமா? இங்க ரைட் லெஃப்ட்னு சொல்லி போட்டிருக்கோமா? அப்ப சதர்ன் டைரக்ஷன்ல எப்படி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். அப்ப லெஃப்ட்னா இந்த பக்கம், அதாவது இப்படி அடிக்கும். ஏன்னா இங்கதான் லோ ப்ரெஷர் இருக்கு. மேல நார்த்னா இந்த மாதிரி அடிக்கும். ஓகேங்களா? அப்போ கடகரேகையிலையும் வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கடகரேகையிலையும் மகர ரேகையிலையும் உள்ள விண்டு ஃபுல்லாமே எங்க போயிருது, ஈக்குவேட்டார் நோக்கி போகுது. அப்ப இதே சேம் டைம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சூரியனோட வெப்பம் வந்து ஸ்லாண்டிங்கா அந்த இடத்துல பட்டுட்டு இருக்கு. அப்ப சென்ட்ரல் லைன்ல வெப்பம் அதிகமா இருக்கு, மேல போக போக வெப்பம் குறைவா வந்து இருக்கு. ஆனா ஏதாச்சும் காத்து இருந்தாதான், மீடியேட்டர் மாதிரி இடையில ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்தாதான் வெப்பம் அதுல பட்டு ஆவியாகி மேலெழும்பும். ஆனா வெறும் நிலப்பகுதி மட்டும் இருக்கிறனால ஆண்டு முழுவதும் கடகரேகையிலையும் மகர ரேகையிலையும் என்ன ஆகுது, வெறும் வெப்பம் மட்டும் பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இதனாலதான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டெசர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ உலகில உள்ள பாலைவனங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்க இருக்குன்னா 23 டிகிரி நார்த் அண்ட் 23 டிகிரி சதர்ன் டைரக்ஷன். ஓகேங்களா? அப்ப 23 டிகிரி நார்த் வந்து கடகரேகை, 23 டிகிரி சவுத் வந்து மகர ரேகை. அப்போ உலகில் பாலைவனங்கள் ஃபுல்லாமே கடகரேகையிலையும் மகர ரேகையிலையும் தான் அதிகமான பாலைவனங்கள் ஃபுல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜொனாரன் டெசர்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. அமெரிக்கால ஸோ யூஎஸ்ஏல பார்த்துக்கிட்டிங்கன்னா சொனாரன் டெசர்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்திரேலியா கிட்ட பார்த்தீங்கன்னா சான் விக்டோரியா சொல்லுவாங்க. சான் விக்டோரியா, இங்கே சொனாரன் டெசர்ட். ஸோ இதே மாதிரி இங்கே ஆப்பிரிக்கா கிட்ட பார்த்துக்கிட்டோம்னா, ஆப்பிரிக்கா அப்படி கீழே வந்து இருக்குமா, அட்டகாமா அண்ட் பெட்டகோனியான்னு சொல்லி சொல்லுவாங்க. நார்த் சைனா கிட்ட பார்த்தீங்கன்னா ஹலக்காரி டெசர்ட். அதே போல் இந்தியா கிட்ட பார்த்துக்கிட்டோம்னா தார் டெசர்ட், இந்தியன் தார் டெசர்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. அலக்காரி டெசர்ட், நபீப் டெசர்ட், இது எல்லா டெசர்ட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடகரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல தான் அதிகமான டெசர்ட்ஸ் ஃபுல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதான் இதோட கான்செப்ட். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் பார்த்துக்கிட்டோம்னா பெரிய இந்திய பாலைவனம், நம்மளோட கிரேட் இந்தியன் டெசர்ட் தார் டெசர்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து இருக்கு. 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இயற்கை எல்லையாகவே அமைந்தது. 7, இந்த 7ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, 7வது மிகப்பெரிய பாலைவனமாகவும் உபயன மண்டலத்தில் 9வது பெரிய பாலைவனமாகவும் இருக்கு. ஸோ உலக அளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7th பிளேஸ். அதானே சார் உலக அளவில்? ஏன்னா ஆர்டிக் ரீஜனும் உங்களுக்கு பாலைவனம் தான், அண்டார்டிகா ரீஜனும் உங்களுக்கு பாலைவனம் தான். அப்போ ஆர்டிக் அண்டார்டிகா எல்லாத்தையும் சேர்த்தோம்னா பார்த்தீங்கன்னா 7th பிளேஸ்லையும் உபயன மண்டலம்னா இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகான், முன்னாடியே என்ன சொன்னோம், இந்த 2 பிளேஸ்ல மட்டும்தானே பாலைவனம் அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், ஈக்குவேட்டர் அண்ட் கேன்சர் அண்ட் கேப்ரிகான். இந்த உபயன மண்டலத்துல உள்ள இது அயன மண்டலம் சொல்லி சொல்லுவோம் ஈக்குவேட்டர் ரீஜனை. அதுக்கு மேல உள்ள பார்ட்டை தான் என்ன சொல்றாங்க, உபயன மண்டலம் சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுல உள்ள டெசர்ட்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணும்போது 9th பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க நம்ம ரெண்டு பாயிண்ட் பார்த்தோமா,
சமவெளிகளில் பில்ஸ் அண்ட் சார்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான். பாலைவன பகுதியாக இருந்துச்சுன்னா அதோட பேர் மருஸ்தலின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரை பாலைவன பகுதியாக இருந்துச்சுன்னா அதோட பேர் பாங்கர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாலைவனம் எங்கே இருக்குது? ஆரவழி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 2/3 பங்கு நிலப்பகுதி. ராஜஸ்தான் ஸ்டேட்ல 3/2 பகுதி எதுவாக இருக்கான்? டெசர்ட்டாக தான் இருக்கு. மீத உள்ள ஒரு பகுதி தான் மக்கள் வாழிடமா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இதான் டெசர்ட்ல உள்ள ஃபேக்ட்ஸ். ஸோ அடுத்து கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ அடுத்து கோஸ்டல் பிளைன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி. ஏற்கனவே சமவெளின்ற பேர் வந்துச்சுனாலே என்ன அர்த்தம்? அது ரிவர் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் சமவெளிகள் உருவாக போகுது. ஏற்கனவே வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம். ஸோ சேம் அதே கான்செப்டில் அதே கடற்கரை ஓரங்களுக்கு இணையாக வந்து கடற்கரை சமவெளிகள் வந்து இருக்கு. மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி, மேற்கு கடற்கரை சமவெளி அண்டு கிழக்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருவாங்க, மேற்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளி எங்கே இருக்கு? ராணாகட்ச் முதல் கன்னியாகுமரி வரை. ஸோ ராணாகட்ச் குஜராத்தில் உள்ள ராணாகட்சில் இருந்து சவுத்தில் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி இருக்கு. இதை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜன் என்ன சொல்றாங்கன்னா கொங்கன் ரீஜன், கொங்கன் கோஸ்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செகண்ட் வந்து கெனரா கோஸ்டல். தேர்டு வந்து கேரளாவில் வந்து கேரளா மலபார் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இதோட ஆர்டர் கூட கொஸ்டின்ஸாக வந்து கேட்பாங்க. மேற்கு கடற்கரை சமவெளிகள் 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. கொங்கன் கடற்கரை பகுதி, கெனரா கடற்கரை பகுதி, ஸோ கடைசியாக மலபார் கடற்கரை பகுதி. ஸோ அதே போல பார்த்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு கடற்கரை பகுதியும் பிரிக்கிறாங்க. கிழக்கு கடற்கரை முன்னாடி நம்ம பார்த்தோன்னா கோரமண்டல் கோஸ்டல்னு சொல்லி இங்கே ஏற்கனவே பிரிச்சிருப்போம். அதே போல் நிறைய ரிவர் வந்து என்ன ஆகுதான், இதோட குன்றுகளை வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்டு காவேரி, இந்த ரிவர்லாம் போயிட்டு சின்ன சின்ன குன்றுகளாக உருவாச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அதில் இங்கே கொஞ்சம் ஃபேக்ட் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ மகாநதி டெட் அண்ட் பாயிண்ட்ல ஒரு லேக் வந்து இருக்கு. என்ன லேக்னா சிலிக்கா லேக், சிலிக்கா ஏரின்னு சொல்லுவாங்க. அதே போல் கோதாவரிக்கும் கிருஷ்ணாக்கும் சென்டர் பாயிண்ட்ல கொல்லேறு லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேக் வந்து இருக்கு, நன்னீர் ஏரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிலிக்கா லேக்குன்றது காயல் ஏரி, இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேக் வாட்டர் லேக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில். மிகப்பெரிய காயல் ஏரி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிலிக்கா லேக் எங்கே? மகாநதி ரிவரோட டெட் அண்ட் பாயிண்ட்ல. மகாநதி ரிவர் எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. அப்போ சிலிக்கா லேக் எங்கே இருக்குது? அதுவும் ஒடிசா தான். ஓகேங்களா? கொல்லேரன் லேக் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோதாவரிக்கும் கிருஷ்ணாக்கும் பெட்வீனில் இருக்கும், சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ கோதாவரி கிருஷ்ணா பெட்வீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா கொல்லேறு லேக். கொல்லேறு லேக் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குன்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிகப்பெரிய நன்னீர் ஏரின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஊலார் ஏரின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொல்லேறு லேக்குன்னு சொல்லுவாங்க சவுத் இந்தியாவில். அடுத்து லாஸ்ட் தமிழ்நாடோட பார்டருக்கும் ஆந்திர பிரதேசோட பார்டருக்கும் இடையில ஒரு லேக் வந்து இருக்கும். அதோட லேக் தான் பார்த்தீங்கன்னா புலிக்காட் லேக்குன்னு சொல்லுவாங்க. புலிக்காட்டு ஏரி, பழவேற்காடு நம்ம தமிழ்நாட்டோட நார்த் பாயிண்ட். ஓகேங்களா? நார்த் டெட் அண்ட் பாயிண்ட் தான் என்னது? புலிக்காட் லேக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, பழவேற்காடு ஏரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை இப்படி பிரிச்சிருப்பாங்க. வெஸ்ட் கோஸ்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க, கொங்கன் கடற்கரை, கனரா கடற்கரை அண்ட் மலபார் கடற்கரை. ஈஸ்ட் கோஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவரை வச்சு பிரிச்சிருப்பாங்க. ஒடிசாவோட டெட் அண்ட் பாயிண்ட்ல மகாநதி ரிவர், அங்கே என்ன லேக் இருக்குன்னா சிலிக்கா லேக் வந்து இருக்கு. இதே மாதிரி கோதாவரிக்கும் கிருஷ்ணாக்கும் இடையில பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்லேரன் லேக் வந்து இருக்கு. தமிழ்நாடோட பார்டருக்கும் ஆந்திராவோட பார்டருக்கும் இடைப்பட்டதுல புலிக்காட் லேக் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடோட பார்டருக்கும் ஆந்திரா பார்டருக்கும் இடையில வந்து என்ன லேக் இருக்குன்னா புலிக்காட் லேக், புலிக்காட் லேக் வந்து இருக்கு. ஸோ இதை தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய கடற்கரை என்னது? மியாமி கடற்கரை, புளோரிடா, அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் உள்ள மியாமி கடற்கரைன்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது வந்து நம்ம சென்னையில் உள்ள மெரினா பீச் வந்து சொல்லியிருப்பாங்க. நீண்ட கடற்கரைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கிலோமீட்டர் இதெல்லாம் படிக்க முடிஞ்சா படிச்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட்.
இன்னொன்று வெஸ்ட் கடற்கரையில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து இருக்கு. என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா வேம்பநாடு ஏரி. இது இம்பார்ட்டன்ட். வேம்பநாடு லேக் எங்கே இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வேம்பநாடு லேக் எங்கே இருக்குன்னா கேரளாவில் வந்து இருக்கு வேம்பநாடு லேக். அவ்வளோதான். அங்கே பார்த்து வச்சுக்கோங்க, இந்த வெஸ்ட் கோஸ்டல் கடற்கரை ஃபுல்லாமே ஆழமில்ல பல காயல்கள், உப்பங்கழிகள், டேரிஸ் போன்றவை கடற்கரை பகுதியில் காணப்படுகின்றன. இந்த கடற்கரையில் வேம்பநாடு ஏரியும் ஒரு முக்கியமான ஏரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெஸ்ட் கோஸ்டலை பொறுத்தளவு இந்த ஒரு 4 பாயிண்ட், ஈஸ்ட் கோஸ்டலை பொறுத்தளவு இந்த பாயிண்ட். இதெல்லாம் அப்படியே லைன் பை லைன் உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. சிலிக்கா லேக் எங்கே இருக்குது? ஒடிசா மகாநதி ரிவரில் இருக்குது. தமிழ்நாடு பார்டருக்கும் ஆந்திரா பார்டருக்கும் டெட் அண்ட் பாயிண்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு. கொள்ளையர் லேக் என்ன இருக்குது? எந்த ரிவருக்கு இடைப்பட்டதில் இருக்குது? ஆந்திராக்கும் கிருஷ்ணா ரிவருக்கும் கோதாவரி ரிவருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா கொள்ளையர் லேக் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே, சமவெளிகள் பார்த்துட்டோம். நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு சமவெளிகள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தீபகற்ப பீடபூமி பார்த்தாச்சு, வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தாச்சு, வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பாலைவனம் வந்து பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, தீவுகள் மட்டும் இருக்குது. ஸோ அது பார்த்துட்டோம்னா அந்த டாபிக் வந்து ஓவர். ஓகேங்களா? ஸோ முன்னாடி நம்ம சொன்னதான் அப்படியே பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே சிலிக்கா லேக் இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரியாவும். கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே கொள்ளையர் லேக் இருக்கு. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லதுல வந்து பழவேற்காடு லேக் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ இது இம்பார்ட்டன்ட். இந்த மேலே உள்ள பாயிண்ட் ஃபுல்லாக இது அப்படியே லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய லாஸ்ட் இது வந்து தீவுகள்னு சொல்லுவாங்க. தீவுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அண்டு லட்சத்தீவுகள். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 விதமான தீவுகள் வந்து இருக்கு, அந்தமான் நிக்கோபார் அண்டு லட்சத்தீவுகள்னு சொல்லுவாங்க. இந்த 2 தீவுகளும் எப்படி படிக்கணும்னா சும்மா எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்றது இம்பார்ட்டன்ட். அதோட எத்தனை தீவுகள் உள்ள இருக்கு அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக கொடுத்துருங்க 572 and 27. ஸோ 572 இதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 2 நம்பரை 27 சொல்லி கிடைக்கும். ஸோ அந்தமான் நிக்கோபாரில் 572 தீவுகள், லட்சத்தீவில் பார்த்தீங்கன்னா 27 தீவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 எப்படி உருவாச்சு? அந்தமான் நிக்கோபார் தீவு உருவானதை கொடுத்துருக்காங்க. புவியோட உள்ளியக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புவியோட உள்ளியக்க விசைகள் முன்னாடியே பார்த்துருக்கோம், கான்டினென்டல் செல்ஃப் அப்படி கான்டினென்ட் ட்ரிஃப்ட் தியரின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரிஃப்ட் தியரி வந்து யாரு கொண்டு வந்தான்னு கூட கேட்பாங்க. இது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இவர் பேர் எழுதி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஆல்பர்ட் வெக்கனர். ஸோ கண்ட நகர்வு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆல்பர்ட் வெக்கனர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் தான் என்ன பண்றாங்க, கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படின்னு சொல்லி கண்ட நகர்வு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை யார் எக்ஸ்பிளைன் பண்ணானா இந்த ஆல்பர்ட் வெக்கனர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் புவி உள்ளியக்க விசைகள். இது மாதிரி தான் என்ன உருவாயிருக்கும், ஹிமாலயாஸும் உருவாயிருக்கும். அப்போ அங்கே புவி உள்ளியக்க விசைகள் இல்லைன்னா எரிமலை வெடிச்சு வந்ததுனால தான் அந்தமான் நிக்கோபார் தீவு உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எரிமலை ஒன்று இருக்கு, அந்த எரிமலையோட பேர் தான் பார்த்தீங்கன்னா பேரான் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை பேரான் தீவு. வல்கானிக்லேயே நிறைய டைப் வந்து இருக்கு, ஆக்டிங் வல்கோனாக் அண்ட் சைலண்ட் வல்கோனாக் அந்த மாதிரி வந்து இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிங் வல்கோனா அப்பப்போ வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அது பேரான் தீவில் இருக்கிறது என்ன ஆகுது, அப்பப்போ வெடிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து. இதுவே சைலண்ட் வல்கோனான்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் மட்டும் வெடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே சைலண்டாக இருக்கும். மீத எப்பயாவது ஒரு டைம்ல தான் என்ன ஆகும்னா அது வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் சைலண்ட் வல்கோனான்னு சொல்லியிருப்பாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவு மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 8249 கிலோமீட்டர். இந்திரா பாயிண்ட் பக்கத்தில் இருக்கு. 10 டிகிரி சேனல் தான் வந்து இந்திரா பாயிண்ட் வந்து பிரிக்குது. 10 டிகிரி கால்வாய் தான் என்னது, அந்தமான் மற்றும் நிக்கோபாரை பிரிக்கிற சேனல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, கால்வாய்கள்னு சொல்லுவாங்க. 10 டிகிரி கால்வாய். அப்புறம் இதோட டெட் எண்ட் பாயிண்ட் தான் என்ன இருக்கு, நம்ம டோட்டல் இந்தியாவோட சவுத் மோஸ்ட் எண்ட் பாயிண்ட் இந்திரா பாயிண்ட் வந்து இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பிக் மெலியன் சொல்லி பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே. பிக் மெலியன் எந்த இடத்துல இருக்கு, 6045 நார்த் ஏன் போறேன்னு கூட சொல்லி கொடுத்துருப்பேன். 6045 நார்த்ல வந்து இருக்கு. ஸோ இதே மாதிரி லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா 32 சதுர கிலோமீட்டர். 8 டிகிரி கால்வாய் வந்து இதுல இருக்கு, மாலத்தீவை பிரிக்குது. லட்சத்தீவையும்
மாலத்தீவையும் பிரிக்கிற சேனல்ஸோட பேர் 8 டிகிரி சேனல். அப்போ மொத்தமே 1 2 தான் இருக்கு, 10 8. அப்போ புக் வைஸ் கொஸ்டின் கேட்டால் இந்த 2 தான் கேட்க முடியும். இதுலேயே 7th புக்லேயும் கொஞ்சம் ஆடிங் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க பாக்ஸ் கண்டென்ட்ல, அது உங்களுக்கு கொஞ்சம் கீழேயே இருக்கும், அதையும் பார்க்கலாம் நம்ம. ஓகே, 8 டிகிரி சேனல். இங்கே ஒரு ஐலாண்ட் வந்து இருக்கு, பெட் ஐலாண்ட். அங்கே வந்து தீவு ஒன்று பார்த்தோம், ஏன்னா அது பேரண்ட் தீவுன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு ஐலாண்ட் வந்து இருக்கு, பிட் ஐலாண்ட் சொல்லிட்டு பறவைகள் சரணாலயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது நம்ம பால்ட்டிலே படிச்சிருக்கோம் 1973. லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு, இது எல்லாத்தையும் சேர்த்து லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு பேர் மாற்றினாங்க. ஓகே, இந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் இதில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அடுத்து லட்சத்தீவு எப்படி உருவாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முருக பாறைகளால் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட தலைநகரம் கவராத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபரோட தலைநகரம் கேபிட்டல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்ட் பிளேயர்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி உருவாகுதுன்னா கோரல் லீவ்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. முருக பாறைகளால் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. முருக பாறைகளால் இந்த இது உருவாச்சுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்தமான் நிக்கோபார் புவியோட உள்ளியக்க செயல்களால் உருவானது. லட்சத்தீவு பார்த்துக்கிட்டிங்கன்னா முருக பாறைகள்னால் உருவானதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. முருகல் பாருங்க கோரல் லீவ்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த சேனல்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்காங்க கீழே, அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இது 7th புக்கில் இருக்கு. ஆனால் நம்ம 10th வரைக்கும் கேட்டாங்கன்னா 10 டிகிரி சேனல் அண்ட் 8 டிகிரி சேனல் மஸ்ட்டு. மீதமுள்ள கொஞ்சமும் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 6 டிகிரி கால்வாய், 8 டிகிரி கால்வாய், 9 டிகிரி கால்வாய், 10 டிகிரி. சார் இங்கேயும் 10 டிகிரி கொடுத்துருக்காங்க, அங்கேயும் 10 டிகிரி கொடுத்துருக்காங்க. அந்தமான் தீவு அண்ட் நிக்கோபார் தீவு இது ரெண்டும் ஒன்று தான். 8 டிகிரி பாருங்க, இங்கே மாலத்தீவு அண்ட் மினிக்காய் தீவுன்னு கொடுத்துருக்காங்க, அங்கே லட்சத்தீவு அண்ட் மாலத்தீவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மினிக்காய் தீவு என்னதான், மூணுமே சேர்ந்தது தான். அதனால என்ன பேர் இருக்கோ அதை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் இதுல மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்தாங்கன்னா இந்த ஆன்சர் தான் கொடுப்பாங்க. சிங்கிள் கொஸ்டினா 8 டிகிரி இது கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஸோ உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா இந்த பாக்ஸை தான் அப்படியே மொத்தமா வைப்பாங்க, இந்த ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. சிங்கிள் கொஸ்டினா கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து கொடுப்பாங்க. வெறும் டைரக்டா 8 டிகிரி சேனல் எதை சேர்க்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதை போடணும், இதை தூக்கி போடக்கூடாது. ஓகேங்களா. உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். 6 டிகிரி, 8 டிகிரி, 9 டிகிரி, 10 டிகிரின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஃபிசியோகிராஃபி டிவிஷன் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஏற்கனவே பார்த்துக்கிட்டிங்கன்னா லொக்கேஷன் அண்ட் ஃபிசியோகிராஃபி டிவிஷன் 2 கிளாஸ் வந்து முடிச்சிருக்கோம். இன்னொன்று யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனி டாபிக் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இதோட 11th 12th கண்டென்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா. தேங்க்யூ.